Welcome to Jesus God Palace in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போதும் நாம் தேவனை துதித்து இந்த நேரத்தில் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையும் உயர்த்தி மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே நாம் எல்லாரும் வாயை திறந்து அவருடைய நாமத்தை சொல்லி அவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோமாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பரலோக தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நம்முடைய தேவன் அதிசயமானவர். ஹalleluya. ஆச்சரியமான தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் அக்கினியே எங்கள் கண்மலையே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. எங்கள் கண்மலையானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் நம்முடைய கண்மலையாகிய தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அற்புதர் அற்புதர். ஹalleluya. யெகோவா தெய்வமே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கல்வாரி நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் கல்வாரி நாயகன் நம்மை மீட்கும்படியாக கல்வாரியில் ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். பரலோக தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya. மகத்துவம் நிறைந்தவரே நீர் பரிசுத்தர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya. சர்வ லோகாதிபதியே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர். ஹalleluya ஹalleluya. எங்கள் சிருஷ்டி கர்த்தாவே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமுமானவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சமாதான பிரபு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக வெற்றி சிறந்தார். கல்வாரியில் வெற்றி சிறந்த தேவன் நம்மை மீட்ட ரட்சகர். ஹalleluya. நம்முடைய மீட்பர் நல்ல மேய்ப்பர் அவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் சர்வ சிருஷ்டிகர். ஹalleluya ஹalleluya. நீதியின் பாதையில் நம்மை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya. மாட்சிமை நிறைந்தவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. மகத்துவம் நிறைந்த தேவன் அவர். ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவன் சேனைகளின் கர்த்தர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கல்வாரி நாயகனே ஹalleluya. எங்களை மீட்கும்படியாக இரத்தம் சிந்தினீரே. ஹalleluya. எங்கள் மீது அளவற்ற அன்பு வைத்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்த தேவன். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகிமைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். அவர் துதிகளில் வாசமாய் இருக்கிற தேவாதி தேவன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. சர்வ வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. இருக்கிறவராகவே இருக்கிற தேவாதி தேவனவர். மாறாதவர் ஒருபோதும் மாறாத தேவனவர். ஹalleluya ஹalleluya. எப்போதும் என்றும் நேற்றும் என்றும் என்றும் எப்போதும் ஒரே போல இருக்கிற தேவாதி தேவனவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர் அவர். ஹalleluya. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹalleluya 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 ஹalleluya. வல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தூயோனே துதிக்கு பாத்திரரே. ஹalleluya ஹalleluya. எங்கள் ஆராதனைக்குரியவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. எங்கள் மகத்துவமே. ஹalleluya. எங்கள் ரட்சகரே. ஹalleluya. எங்களை மீட்ட தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே. ஹalleluya. துதிக்கு பாத்திரர் அவர் நம்முடைய தேவன். துதிக்கு பாத்திரர். ஹalleluya ஹalleluya. எங்கள் துதிக்கு பாத்திரரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் அவர். ஹalleluya. கரம் பிடித்த கல்வாரி நாயகனை ஸ்தோத்திரிப்போம். கரம் பிடித்த தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே. ஹalleluya. எங்களுக்கு ஆலோசனைகளை தந்து நடத்துகிற தேவாதி தேவனே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். நித்திய ஜீவ பாதையில் நம்மை நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம்.
எங்களை நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நல்லவர் நல்லவர் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே, நீ நல்லவர் மகத்துவம் நிறைந்தவரே, நீ நல்லவர் கர்த்தத்துவம் நிறைந்த தேவனவர். ஹாலே லூயா ஹாலே லுயா, நன்மைகளின் நாயகன். ஹாலே லூயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா. நமக்கு நன்மைகளை செய்யும்படியாக நம்மை அழைத்தாரே, நம்மை மீட்டுக் கொண்டாரே. ஹாலே லூயா ஹாலே லுயா, பாவ சாபத்திலிருந்து மீட்டுக் கொண்ட தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹாலே லூயா ஹாலே லுயா, சர்வ வல்லவரே ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிகர் ஹாலே லுயா, சிருஷ்டி கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா, மாட்சிமை நிறைந்தவரே ஸ்தோத்தரிக்கிறோம். மகத்துவமானவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹாலே லூயா ஹாலே லுயா ஹாலே லுயா, எங்கள் அக்கினிமயமான தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். அவர் அக்கினிமயமான தேவன், அவர் முச்சடியில் அக்கினியாக வெளிப்பட்ட தேவன். ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹாலே லுயா, நம் மீது நிறைவாய் இருக்கிற தேவாதி தேவன் அவர். ஹாலே லுயா ஹாலே லுயா, எங்கள் மீது நிறைவாய் இருக்கிறவரே. ஹாலே லுயா ஹாலே லுயா, அற்புதர் அற்புதர். ஹாலே லுயா ஹாலே லுயா, ஸ்தோத்திரம். எப்போதும் நம் மீது நோக்கமாய் இருக்கிறாரே. ஹாலே லுயா, நம் மீது நிறைவாய் இருக்கிறாரே. ஆலோசனை கர்த்தர் அவர், யோசனையில் பெரியவர். ஆலோசனை கர்த்தர் அவர். ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா, வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவர் நல்லவர், மகத்துவம் மாட்சிமை நிறைந்தவர். ஹாலே லுயா, அவருடைய மகத்துவங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறந்தாரே. ஹாலே லுயா, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கேடகமே. ஹாலே லுயா ஹாலே லுயா, எங்கள் ரட்சகரே. ஹாலே லுயா ஹாலே லுயா, ஸ்தோத்திர ஸ்தோத்திர. எங்கள் கோட்டையே. ஹாலே லுயா ஹாலே லுயா, சர்வ வல்லவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நம்மையும் பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்தம் உள்ளவன் இனிய பரிசுத்தமாகட்டும் என்று. ஹாலே லூயா, நம்மை பரிசுத்த வாசஸ்தலத்துக்கு நேராக நடத்துகிறாரே. ஹாலே லூயா ஹாலே லுயா, நித்திய ஜீவ பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹாலே லூயா ஹாலே லுயா ஹாலே லுயா ஹாலே லுயா. அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை நமக்கு அந்த தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya, சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்தாரே. ஸ்தோத்தரிப்போம் ஸ்தோத்தரிப்போம். அவர் நல்லவர் நல்லவர். ஹalleluya, கல்வாரி நாயகனே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்காக கல்வாரியில் வைத்து சிறந்தீரே. எங்கள் பாவ சாபங்களை ஏற்றுக்கொண்டீரே. ஹalleluya ஹalleluya, எங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தம் சிந்திய தேவாதி தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, உமது அன்பு பெரியது. ஹalleluya ஹalleluya, உமது இரக்கம் பெரியது. உமது கிருபை பெரியது. எங்கள் மீது நீர் வைத்த அன்பு பெரியது. ஹalleluya 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 ஹalleluya, எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya, சர்வ வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே. ஹalleluya ஹalleluya, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya, மகத்துவம் மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். எங்கள் ஆராதனைக்குரியவரே நீர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya, அற்புதரே. ஹalleluya ஹalleluya, மாட்சிமை நிறைந்த தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya, நல்ல மேய்ப்பரவர். ஹalleluya, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் எல்லையில் நடத்தி செல்கிறாரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. ஹalleluya, வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya ஹalleluya, பரிசுத்த தேவாதி தேவனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியா எங்கள் மத்தியில் ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya, சர்வ வல்லவர் சர்வ வல்லவர். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya, யெகோவா நீசியே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, எங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya, பரிசுத்தர் பரிசுத்தர். தேவாதி தேவனே நீர் பரிசுத்தர். ஹalleluya 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 ஹalleluya, அற்புதர் அற்புதர் அற்புதர். ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேக நாதனே ஸ்தோத்திரிக்கிறோம். அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya, விடுதலை நாயகன் நமக்கு விடுதலையை தரும்படியாக ஹalleluya நம்மை மீட்டுக் கொண்டாரே. நம்முடைய ரட்சகர், நம்மை மீட்ட ரட்சகர். ஹalleluya ஹalleluya, அவர் மகத்துவம் நிறைந்தவர். ஹalleluya, நம் மீது அன்பு வைத்தவர். நல்ல நேசர் அவர். ஹalleluya ஹalleluya, நம்முடைய நேசரை ஸ்தோத்திரிப்போம். ஹalleluya ஹalleluya, அவருடைய அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திர கல்வாரி நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகத்துவம் நிறைந்தவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, அக்னியாய் குடும்பங்களில் இறங்கி கொண்டிருக்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, விடுதலையை கொடுக்கிற தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். விடுதலை நாயகனே ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஹalleluya ஹalleluya சர்வ வல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் கேருபீன்கள் சேராபீன்கள் ஆராதிக்கும் பரிசுத்தரே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் எங்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துகிற தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya மகத்துவ மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya நீ தேவாதி தேவனே பரிசுத்தர் பரிசுத்தர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya உமது அளவற்ற அன்பிற்காக ஸ்தோத்திர யெகோவா தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் யெகோவா நிசியே ஹalleluya 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 இம்மட்டுமாய் எங்களை நடத்திய எபினேசரே ஹalleluya ஹalleluya இனிமேலும் எங்களை நடத்துகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya அவர் சர்வ வல்லவர் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya ஹalleluya வாக்கு மாறாத தேவன் சர்வ வல்லவர் ஹalleluya நம்மை கரம் பிடித்து நடத்துகிற சர்வ வல்லவர் அவர் ஹalleluya ஹalleluya இருக்கிறவராகவே இருக்கிறவர் மாறாத தேவன் ஹalleluya அப்பா பிதாவே என்று அழைக்கும் புத்திர சிவிகாரத்தை நமக்கு தந்த தேவன் அவர் ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்களை மீட்ட தேவனே ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே சர்வ ஞானியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறவர் சர்வ ஞானி ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஹalleluya ஹalleluya மகத்துவம் நிறைந்த தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 ஸ்தோத்திரம் 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 ஹalleluya ஸ்தோத்திரம் சர்வ வல்லவர் நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அவர் உயர்ந்தவர் உன்னதர் ஹalleluya அடைக்கலமானவர் நம்முடைய அடைக்கலமான தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya சர்வ ஞானியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya அபிஷேகநாதனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறாரே ஹalleluya விடுதலை நாயகன் ஹalleluya விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஹalleluya ஆராதனைக்குரியவர் பரிசுத்தர் பரிசுத்தர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிற தேவாதி தேவனை ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நல்ல மேய்ப்பர் அவர் ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் எங்கள் தூயோனே துதிக்கு பாத்திரரே மகத்துவமானவரே மாட்சிமை நிறைந்தவரே நீர் சர்வ வல்லவர் ஹalleluya 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரமானவரே ஹalleluya அற்புதர் 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 மகத்துவம் நிறைந்தவரே நீர் அற்புதர் ஹalleluya ஆராதனைக்குரியவரே நீர் அற்புதர் ஹalleluya ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே நீர் அற்புதர் அற்புதர் ஹalleluya ஹalleluya ஸ்தோத்திர ஸ்தோத்திர எங்கள் துதிகளில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்களை கண்டு அழைத்தவரே சிறுமைப்பட்ட எங்களை திறந்து விளங்கும்படி உயர்ந்து விளங்கும்படி எங்களை அழைத்த தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ ஞானியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 உம்முடைய கர்த்தத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் ஹalleluya ஹalleluya விடுதலை நாயகனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஆண்டவரே இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் புகழ்ச்சிக்குரியவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 வல்லவர் வல்லவர் நல்லவர் அவர் நல்லவர் ஹalleluya ஹalleluya நம் மீது நோக்கமாய் இருந்தவர் ஹalleluya நோக்கமாய் இருக்கிறவரே ஸ்தோத்திரிப்போம் உள்ள கையில் நம்மை வரைந்திருக்கிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya நம்மை உள்ள கையில் வரைந்த தேவன் ஹalleluya ஹalleluya கண்ணின் மணி போல் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறாரே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya எங்கள் கண்மலையே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கள் ரட்சகரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் எங்கள் ரட்சிப்பின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya சர்வ ஞானியே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya ஹalleluya எங்கும் நிறைந்த தேவாதி தேவன் அவர் ஹalleluya ஹalleluya பரிசுத்தர் 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 ஹalleluya சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் பரிசுத்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் ஹalleluya ஹalleluya அற்புதர் அற்புதர் ஹalleluya மாட்சிமை நிறைந்தவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் மகத்துவமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பரலோக தேவாதி தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya நல்ல மேய்ப்பர் ஹalleluya எங்கள் நல்ல மேய்ப்பரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஹalleluya 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 அதிசயமானவர் அவர் ஹalleluya அதிசயமான தேவாதி தேவனே ஸ்தோத்திரிப்போம் ஹalleluya ஹalleluya அதிசயங்களை நம் வாழ்க்கையில் கொண்டு வருகிற
பண்ணுகிற தேவன், அதிசயங்களை நம் வாழ்க்கையில் செய்கிற தேவன் அவர். அவருடைய வல்லமையான கரங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய மகத்துவங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya ஹalleluya. அவருடைய அதிசயங்களுக்காக ஸ்தோத்தரிப்போம். ஹalleluya. வல்லவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம், நல்லவரே மே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்த பரிசுத்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya. இயேசுவே ஹalleluya ஹalleluya. எங்கள் இரட்சகரே ஹalleluya. இரட்சிப்பின் தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya. வல்லவர் வல்லவர் நல்லவர், நீர் மகத்துவம் நிறைந்த தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம். பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவாதி தேவனே மே ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அதிசயமானவர் நம்முடைய தேவன், அதிசயமானவர். அதிசயங்களை காணப்படுகிற தேவாதி தேவன், அவருடைய வல்லமைக்காக ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உமது மகத்துவத்திற்காக ஸ்தோத்திரம், உமது மாட்சிமைக்காக ஸ்தோத்திரம், உமது மகிமைக்காக ஸ்தோத்திரம், உமது ஹalleluya. எங்கள் பரிசுத்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. பரிசுத்தமே ஹalleluya ஹalleluya. மகத்துவமே ஹalleluya ஹalleluya. மாட்சிமையே ஹalleluya. கர்த்தத்துவம் நிறைந்தவரே ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. இப்போதும் நாம் ஒரு பாடல் பாடலாம். எல்லோரும் கேட்டு பாடுங்கள். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே, என்றும் போற்றி பணிந்திடு மகளே. என்றும் துதித்து மகிழ்ந்திடு மகனே, என்றும் போற்றி பணிந்திடு மகளே. பார்வோற்றும் தேவன் உன்னுள்ளிருக்க கலக்கமேன் மகனே, கலக்கமேன் மகளே. பார்வோற்றும் தேவன் உன்னுள்ளிருக்க கலக்கமேன் மகனே, கலக்கமேன் மகளே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார். அவர் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தார் என்று மாறாத தேவன் உன்னை நடத்திடுவார். தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார், போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார். தனிமையில் இருந்தாலும் துணை நின்றிடுவார், போக்கிலும் வரத்திலும் முன் சென்றிடுவார். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க உன்னை அழைத்தாரே, உன்னை அழைத்தாரே. சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. என்றும் துதித்து மகிழ்ந்திடுவே, என்றும் போற்றி பணிந்திடுவே. என்றும் துதித்து மகிழ்ந்திடுவே, என்றும் போற்றி பணிந்திடுவே. பார்வோற்றும் தேவன் என்னுள்ளிருக்க கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். பார்வோற்றும் தேவன் என்னுள்ளிருக்க கலங்க மாட்டேன், பயப்பட மாட்டேன். சிறுமையின் வாழ்வில் சிறந்து விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. பரிசுத்த வாழ்வில் ஜொலிப்புடன் விளங்க என்னை அழைத்தாரே, என்னை அழைத்தாரே. இப்போதும் நாம் வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் பைபிள் எடுத்துக் கொள்ளுங்கள்.
செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். எந்த காலத்திலே? அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். எந்த காலத்திலே சேர்த்துக் கொள்வார்? எந்த காலத்திலே கூட்டிக் கொண்டு வருவார்? எங்கேருந்து கூட்டிக் கொண்டு வருவார்? தேவன் சொல்கிறார், அக்காலத்திலே. அந்த காலம் வரும். எப்போது? ஒரு நேரம் வரும். இப்போது நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீர்களா? நான் உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது அக்காலத்திலே உங்களை நான் கூட்டிக் கொண்டு வருவேன். எப்படி? இப்போது உங்கள் வாழ்க்கை சிறையிருப்பு போல இருக்கிறதா? சிறையிருப்பு என்றால் சிறைச்சாலையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. சிறைச்சாலைக்குள் எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கும்? நமக்கு பிடித்தமான ஒன்றுமே அங்கே இருப்பதில்லை. அங்கே ஒரு இருட்டறைக்குள் இருப்பது போன்ற ஒரு வாழ்க்கை. அங்கே நாம் வெளிச்சத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடிவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தேவன் சொல்கிறார், காலத்திலே நேரம் வரும்போது, நேரம் வருகிறது, அந்த நேரத்தில் நான் உங்களை அழைத்து கொண்டு வருவேன், கூட்டிக் கொண்டு வருவேன். எங்கிருந்து? அந்த சிறைப்பட்டு போன வாழ்க்கையிலிருந்து நான் உங்களை அழைத்து கொண்டு வருவேன், உங்களை சேர்த்துக் கொள்வேன், என்னோடு சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். பாருங்கள், அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது, சிறையிருப்புனா என்ன? ஒரு வியாதிக்கு உட்பட்டு சிறையிருப்பு போல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இல்லை, ஒரு கடன் பிரச்சனைக்கு உட்பட்டு ஒரு சிறையிருப்பு போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அவர்களால் வெளியே தலை காட்ட முடியாதவாறு அவர்கள் வாழ்க்கையில் ஒரு இருள் சூழ்ந்த வாழ்க்கை. இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த வாழ்க்கையை தான் சிறையிருப்பு என்று சொல்வது. ஆனால் வனாந்திர வாழ்க்கை என்று சொல்வது வேறு, சிறையிருப்பு வாழ்க்கை என்பது வேறு. வனாந்திர வாழ்க்கை என்பது என்றால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வனாந்திர வழியாக அழைத்து வருகிறார். எதற்காக? அவருடைய வல்லமையின் கரத்தை காண்பிப்பதற்காக, அவருடைய மகிமையை அந்த ஜனங்கள் அறியும்படியும், அவர் அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு தேவனை அறிகிற அறிவில் வளரும்படியாக, தேவனுடைய வல்லமையின் கரத்தை அவர்கள் காணும்படியாகவும் அவர்களை வனாந்திர வழியாக அழைத்து வருகிறார். ஆனால் சிறையிருப்பு என்பது, சிறைப்பட்டு போன வாழ்க்கை என்பது வேறு. ஒரு வியாதியை சிறைப்பட்டு போனோம், ஒரு அந்தகார வாழ்க்கைக்குள் நாம் இருப்பது. அந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறோம். ஒரு வியாதி. இப்ப அன்னைக்கு தீபா கூட சொல்லியிருந்தார், ஐயோ என்னை அதை வருத்திக் கொண்டது, என்னை சிறுமைப்படுத்திக் கொண்டிருந்தது. அது ஒரு சிறைப்பட்டு போன ஒரு சிறுமை. அந்த சிறுமை அவள் சொல்கிறாள், அதை திசை அவர் திருப்பும் போது, அந்த சிறையிருப்பை திருப்பும் போது அது ஆச்சரியமாயிருக்குமா. அவள் அதை சொல்கிறாள், ஸ்கேனை நான் பார்க்கிறேன், இது எனக்கு தான் பார்க்கிறார்களா என்று என்னால் நம்பவே முடியவில்லை என்று சொல்கிறார். அதே போல அந்த சிறையிருப்பு வாழ்க்கையிலிருந்து நம்மை தேவன் மீட்டுக் கொள்ளும் போது நம்மால் அதை நம்ப முடியாத அளவுக்கு இருக்குமாம். தேவன் அவர்களை தன்னோடு சேர்த்து கொண்டு என்ன பண்ணுவாராம்? அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பாராம். அப்படியாக அந்த சிறைச்சாலையிலிருந்து மீட்டுக்கொண்ட, ஒரு சிறையிருப்பு வாழ்க்கையிலிருந்து மீட்டுக்கொண்ட யோசேப்பை குறித்து நாம படித்திருக்கிறோம். இதற்கு முன்பாக ஆதியாகமத்தில் நாம படித்தோம். அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 41:38, அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். அங்கே சிறைச்சாலைக்குள் இருக்கிறார். சிறைப்பட்டு போன வாழ்க்கை யோசேப்புக்கு. அந்த யோசேப்பு அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டே அவர் சோர்ந்து போகவில்லை. அந்த சிறைச்சாலைக்குள் இருந்து கொண்டே அவர் தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். அவர் தவறு செய்யவில்லை, ஆனால் சிறைச்சாலைக்கு உட்பட்டு போனார். அவர் ஒன்றும் செய்யாத, பாவம் செய்யாத ஒரு மனுஷன். அந்த பாவம் செய்யாமல் இருந்தும் அவர் தவறு செய்யாதவர், ஆனால் தவறு செய்ததாக அவர் சித்தரிக்கப்பட்டு அங்கே தவறு செய்தவர் என்று அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு உட்பட்டதனால் அவர் சிறைவாசம் அவர் அனுபவிக்க வேண்டி வந்தது. அந்த தப்பு பண்ணிவிட்டு ஒரு ஆள் இப்ப தவறு செய்கிறார்கள். அவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றாலும் அவர்கள் ஒரு சமாதானத்தோடு இருப்பார்கள்.
நான் தவறு செய்தேன், அதனால் இந்த தண்டனையை பெற்றுக் கொள்கிறேன் என்று. ஆனால் இங்கே யோசேப்பை பார்க்கும்போது அவர் எந்த தவறுமே அங்கே செய்யவில்லை. ஆனால் குற்றவாளியாக அங்கே ஜோடிக்கப்பட்டார். அவர் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்டார். அந்த சூழ்நிலையில் அவர் குற்றவாளி என்று அங்கே சிறைச்சாலைக்குள் அவரை போடுகிறார்கள். ஆனால் யோசேப்பு என்ன பண்ணினார்? அவர் சோர்ந்து போகவில்லை, தளர்ந்து போகவில்லை. நான் இந்த சிறைச்சாலையை விட்டு வெளியே வருவேன், எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கை எனக்கு தேவனால் வரும் என்று அவர் விசுவாசித்து அவர் நம்பி அந்த சிறைச்சாலைக்குள் இருந்தே தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். அதனால் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அங்கே பாருங்கள், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. அப்ப அந்த சிறைச்சாலையிலே இருக்கும் போதும் கர்த்தர் யோசேப்போடு தான் இருந்தார். யோசேப்பு யாரோடு இருந்தார்? சிறைச்சாலையில் இருந்த போதும் என்னை சூழ்ந்து ஒரு அந்தகாரம் இருக்கிறது, என்னை சூழ்ந்து ஒரு இருள் இருக்கிறது என்று அவர் அங்கே கவலைப்பட்டு துக்கப்பட்டு கொண்டு இருக்காமல் அவர் என்ன செய்தார்? தேவனோடு அங்கே மகன மகிழ்ச்சியாக இருந்தார். அந்த சிறைச்சாலைக்குள்ளும் அந்த துன்பத்தின் வாழ்க்கைக்குள்ளும் தேவனோடு அவர் இருந்ததனால் அங்கே மன மகிழ்ச்சியாக இருந்தார். எனக்கு ஒரு நாள் நிச்சயம் ஒரு விடுதலை உண்டு, அப்போது என் தேவன் என்னை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தில் அங்கே அவர் அங்கே பொறுமையாக தேவனை துதித்துக் கொண்டிருந்தார். சோர்ந்து போகவில்லை, படுத்து கிடக்கவில்லை. அவர் என்ன பண்ணவில்லை? வீழ்ந்து போய் அங்கே படுத்து துக்கத்தோடு இருக்கவில்லை. காரணம், அவர் தைரியமாயிருந்தார். என்னோடு தேவன் இருக்கிறார், நான் விசுவாசிக்கிற தேவன், நான் தினமும் தேடுகிற தேவன், நான் தினமும் துதித்துக் கொள்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். இங்கே அவர் இந்த அதிகாரிகளோடு பேசுவார், இந்த பார்வோன் மன்னனோடு பேசுவார் என்று அவர் விசுவாசித்து தேவனை துதித்துக் கொண்டே இருந்தார். அப்போதுதான் அவருக்கு அங்கே ஒரு விடுதலை வருகிறது. அந்த விடுதலையை தேவன் எப்படி கொடுக்கிறார் பாருங்கள். அந்த பார்வோன் மன்னன் ஒரு சொற்பனம் பார்க்கிறான். அந்த சொற்பனத்துக்கு யாருமே பதில் சொல்ல முடியவில்லை. யாராலுமே அந்த சொற்பனத்துக்கு விளக்கம் சொல்ல தெரியவில்லை. அந்த எகிப்து தேசத்தில் உள்ள மந்திரவாதிகளை எல்லாம் அழைத்து வந்தார்கள், அங்கே உள்ள ஞானிகளை எல்லாம் அழைத்து வந்தார்கள், அந்த எகிப்து தேசத்திலும் பிற தேசத்தில் உள்ள சாஸ்திரிகளையும் அழைத்து வந்தார்கள். ஆனால் அவரால் யாராலையும் அவர் கண்ட சொற்பனத்துக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஆனால் அங்கே அந்த அரண்மனையில் சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்பை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. சிறைச்சாலைக்குள் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் தேவ ஆவி பெற்றவன், அவனோடு தேவன் இருக்கிறான், அவனால் மட்டும் இதற்கு பதில் சொல்ல முடியும், விளக்கம் சொல்ல முடியும் என்று அங்கே அரண்மனையில் யோசேப்பை குறித்து சொல்லும்படியாக தேவன் அங்கே கிரியை செய்கிறான். அப்படியாக அந்த யோசேப்பை எங்கே அழைத்து வருகிறார்கள்? பார்வோன் மன்னனிடம் அழைத்து வருகிறார்கள். அப்போது அவன் அந்த சொற்பனத்தை குறித்து கேட்டு அதற்கு தகுந்த பதிலை அவன் விளக்கத்தை கொடுக்கிறான். அந்த விளக்கத்தின் படியாகத்தான் அந்த தேசத்தில் நடந்தது. அந்த சொற்பனத்தின் படியாகத்தான் அந்த தேசத்தில் நடக்கும் என்று சொல்கிறான். அந்த பார்வோன் மன்னன் பார்த்த சொற்பனம் போலவும் அந்த தேசத்தில் நடக்க போகிறது. அதிலிருந்து தப்பி பிழைக்கும்படி என்ன செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனைகளையும் யோசேப்பின் மூலம் அங்கே அரண்மனையில் பார்வோனுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப அவன் அதனால்தான் சொல்கிறான், இப்படிப்பட்ட ஞானம் உள்ள ஒரு மனுஷன், தேவ ஆவி பெற்ற மனுஷனால் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஞானத்தில் வாழ முடியும், இப்படிப்பட்ட ஞானத்தில் பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எங்கேயாவது உண்டோ இவனை போல என்று? இல்லை, எங்கேயும் இல்லை என்று அவனை முத்திரை குறிக்கிறான், முத்திரை பொறிக்கிறான். எப்படியாக முத்திரை பொறிக்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 41:41 பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி, ஆதியாகமம் 41:42 பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கலட்டி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணிகளை அவன் கழுத்திலே தரித்து. பாருங்கள், அங்கே சிறைச்சாலையில் அவன் நல்ல வஸ்திரம் தரிக்கவில்லை, அங்கே அவனுக்கு நல்ல உணவுகள் கிடைக்கவில்லை. ஆனால் அவன் தேவ ஆவி பெற்றவன் என்று அந்த பார்வோன் மன்னன் அறிந்து கொள்கிறான். இவனை போல ஒருத்தர் இல்லை ஞானம் உள்ளவர்கள். நம்முடைய நாட்டுக்கு தேவையான ஒரு மனுஷன் இவன். நம்முடைய நாட்டை
பாதுகாக்கும்படி ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலியான ஒரு மனுஷன் இவன் என்று அவன் தன்னுடைய நாட்டுக்கு, அந்த எகிப்து தேசத்துக்கு அவனை என்ன பண்ணுகிறான், ஒரு அதிகாரியாக மாற்றுகிறான். எப்படி? அதற்கு அடையாளமாக தன்னுடைய கையில் இருந்த முத்திரை மோதிரத்தை அவனுக்கு கையிலே போட்டு கொடுத்து விட்டு மீண்டும் சொல்கிறான். ஆதியாகமம் 41:43 தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். அந்த சிறை வாசம் முடித்து சிறையிருப்பிலிருந்து அவனை சிறையிருப்பிலிருந்து தேவன் அவனை மீட்டு எங்கே கொண்டு வைக்கிறார்? அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார். அந்த பார்வோன் மன்னன் என்ன சொல்கிறான்? அந்த அவனுடைய 2ஆம் ரதத்தில், அவனுடைய ரதத்தில் அந்த தேசம் எங்கும் பறைசாற்றுகிறார்கள். எப்படி? இந்த யோசேப்பு இந்த தேசத்துக்கு அதிபதியாக ஆகிவிட்டான் என்று அவனுக்கு நீங்கள் பணிந்து கொள்ள வேண்டும், அவன் சொல்வதை நீங்கள் கேட்க வேண்டும். அப்படியாக அந்த பார்வோன் மன்னன் அங்கே பறைசாற்றுகிறான். அவனை தன்னுடைய 2வது ரதத்தில் உட்கார வைத்து அந்த தேசம் முழுவதும் உலக வருகிறான். பாருங்கள், அதைத்தான் தேவன் அங்கே சொன்னார். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். எக்காலத்தில் பாருங்க, அந்த சிறையிருப்பிலிருந்து உங்களை கூட்டிக் கொண்டு வருகிறேன். அக்காலத்திலே என்னோடு சேர்த்துக் கொள்கிறேன். உங்கள் சிறையிருப்பு திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியாக வைப்பேன். அந்த யோசேப்பை பாருங்கள், அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து அந்த சகல ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிறார் நம்முடைய தேவன். பாருங்கள், அது எதனால் என்றால் அங்கே சிறைச்சாலைக்குள் இருந்தும் யோசேப்பு தேவனை நோக்கி துதித்துக் கொண்டிருந்தான். அந்த சிறைச்சாலைகள், நாம இப்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், ஒரு துக்கமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. நமக்கு விரைவாக ஒரு அந்த சிறையிருப்பு, அந்த சிறைச்சாலை, அந்த சிறையிருப்பு என்றால் அந்த இருளான வாழ்க்கை, அந்த கஷ்டமான வாழ்க்கை, அந்த துன்பத்தின் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கை, அந்த துன்பத்தின் மத்தியில் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து நமக்கு விரைவாக விடுதலை, அந்த விடுதலை வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அங்கே தேவனை அந்த இடத்திலே துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனோடு நாம் உறவாடி கொண்டிருக்க வேண்டும். தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படியாகத்தான் யோசேப்பு அங்கே சிறைச்சாலையில் இருந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனை, நீர் எனக்கு ஏன், நான் தப்பு பண்ணவில்லை, நான் தவறு பண்ணவில்லை, எந்த தவறும் நான் அறியேன், செய்யவில்லை, அப்படி இருந்தும் என்னை சிறைச்சாலையில் கொண்டு வைத்தீரே ஆண்டவரே, நான் உண்மைத்தானே நம்பி இருந்தேன் என்று அவன் அங்கே சொல்லி சோர்ந்து கொண்டு போகாமல், தன்னை அப்படி புலம்பிக் கொண்டிருக்காமல், அங்கே நான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் மனுஷர்களால் அவன் சிக்க வைக்கப்பட்டான். அப்படின்னா அந்த மாட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க, பிரச்சனைக்குள்ள மாட்டி விடுவாங்க. அதே மாதிரி அவன் அந்த கண்ணி வலைக்குள் சிக்க வைக்கப்பட்டான். ஆகையினால் இவனாக போய் சிக்கவில்லை, அவனை சிக்க வைத்தார்கள். அதனால் அவன் அப்போதும் புலம்பி அழுது கொண்டிருக்காமல் தேவனை நோக்கி சிறைச்சாலையில் இருந்து துதித்துக் கொண்டிருந்தான். என் தேவன் என்னை விடுவிப்பார், என் தேவன் இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார், என் தேவன் இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து என்னை மேன்மையாக வைப்பார், என்னை உயர்த்துவார். தேவன் சிறையிருப்பிலிருந்து கொண்டு வந்து நம்மை அந்த கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். நாம இப்போது தன்னைத்தானே சோதித்தறிந்த ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். எல்லாரும் இப்போது காலையிலிருந்து இந்நேரம் வரை நாம் எப்படியாக தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம், தேவனை எப்படி சார்ந்து வாழ்ந்தோம், நம்முடைய துக்கமான இந்த வாழ்க்கையிலும் நான் எப்படி நாம் தேவனை மகிமைப்படுத்தணும், நான் எந்த அளவுக்கு தேவனை துதித்து மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு விடுதலை சீக்கிரமாய் இருக்கும். நம்முடைய துன்பத்திலிருந்து சீக்கிரமாய் விடுதலை வரும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். யோசேப்பை நினைத்து பாருங்கள். யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருந்து கொண்டும் தேவனை துதித்துக் கொண்டிருந்தான். அதனால் விரைவாக அவன் விடுதலையாக்கப்பட்டு அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கப்பட்டான். அதை நாம் நினைவில் வைத்து நம்முடைய நாமம் எப்போதும் அந்த துன்பத்தின் மத்தியிலும் தேவனை துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். எதற்காக? எனக்கு விரைவாக விடுதலை வேண்டும், நான் சீக்கிரமாக இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று நாம் நினைத்து துதித்துக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறாக நாம் இந்த தன்னைத்தானே சோதித்து பாருங்கள். நான் தேவனுக்கு இந்த நேரத்தில் எப்படியெல்லாம் முதலிடம் கொடுக்கிறேன், தேவனை எப்படி நான் கனம் பண்ணுகிறேன், தேவனை எப்படியாக நான் மகிமைப்படுத்துகிறேன். எதற்காக? நான் சீக்கிரமாய் விடுதலையாக வேண்டும், அந்த துன்பத்திலிருந்து மீண்டும் வெளியே வர வேண்டும், ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் கண்டறிய வேண்டும் என்பதற்காக நாம் எந்த அளவுக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுத்தோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்போதுதான் நமக்கு சீக்கிரமாய் விடுதலை. இல்லை என்றால்
நம்முடைய மரண காலம் வரை நாம் அப்படியாக சிறை வாழ்க்கையில் தான் இருக்க வேண்டும். அப்படியாக நாம் கடந்து செல்லாமல் சீக்கிரமாய் ஒரு விடுதலையை பெற்று நம்முடைய வாழ்க்கை ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சிக்கான வாழ்க்கையாக மாற வேண்டும் என்பதற்காக நாமே ஆராய்ந்து பார்ப்போமாக. இப்போது கல்வாரி சிலுவைக்கு நேராக உங்களை திசை திருப்புங்கள். அப்படியே ஜீவ ரத்தம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும். ஹalleluya ஸ்தோத்திரம். இப்போது ஒவ்வொருடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரத்திலும் பரிசுத்த ஜீவ ரத்தம் பாய்ந்து ஓடுவதாக. எல்லாருடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. குடும்பங்களில் உமது ஜீவ ரத்தம் பாய்ந்து ஓடுவதாக. குடும்பம் பரிசுத்தமாக்கப்படுவதாக. இப்போது வியாதியா இருக்கிற இடங்களில் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இப்போது வியாதியாக கை வைத்து ஜெபிக்கிற இடங்களில் உமது வல்லமை பாய்ந்து செல்லட்டும். ஒரு விடுதலையை நீர் கட்டளையிடுவீராக. உமது மகிமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தால் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறோம். இயேசு நாமத்தால் சுகத்தை கட்டளையிடுகிறோம். பலப்படுத்தும் பலவீனத்தில் பலப்படுத்துகிற தேவன் பலப்படுத்துவீராக. சமாதானத்தோடு நடத்துவீராக. இப்போது குடும்ப தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இப்போது ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கு நீர் பதிலை கட்டளையிட வேண்டும் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆண்டவரே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்ற வரன்களை நீர் ஆயத்த பண்ணி கொடுப்பீராக. கடன் பிரச்சனையோடு ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டும் அவர்கள் வெளியே வரும்படி ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பீராக. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை உமது கருத்தில் கொடுக்கிறோம். மாய வழிகளில் சிக்கி தவிக்காதவர் வேலை எடுத்து உமது நித்திய ஜீவ பாதைகளில் வழி நடத்தும். சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. ஹalleluya குடும்பங்களை பொருளாதார ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்துவீராக. குடும்பங்களில் ஆண்டவரே உம்முடைய நன்மையால் திருப்தியாக்குவீராக. மேலும் நல்ல போஷிப்புகளை கட்டளையிடுங்க. பரிசுத்தமான போஷிப்புகளை கட்டளையிடுவீராக. இன்னும் ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கான இன்னும் படிக்கிற படிப்புக்கான பல தேவைகளை ஆயத்த பண்ணுவீராக. வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. குடி பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவர்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்து மீண்டும் அவர்கள் வெளியே வரும்படியா அவர்களுக்குள் ஒரு மனமாற்றத்தை கட்டளையிடுங்க. அவர்களை நித்திய ஜீவ பாதைக்கு நேராக நடத்துவீராக. பிரிந்திருக்கிற குடும்பங்களை உமது கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே பிரிந்திருக்கிற குடும்பங்களை ஒன்று சேர்ப்பீராக. அவர்கள் அன்பும் ஐக்கியமாய் வாழ உதவி பண்ண வேண்டும் ஜெபிக்கிறோம். அந்த வீழ்ந்து போன குடும்பங்களை எல்லாம் எடுத்து கட்டுவீராக. மேலும் ஆண்டவரே குடும்பம் ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஜெபிக்கிற குடும்பங்களாக மாற்றுவீராக. ஜெப ஆவியால் நிரப்புவீராக. இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமது பிரசன்னம் கிருபையும் சமாதானமும் நிறைவா இருக்கட்டும். மகிமைப்படுத்தும் பாதுகாத்தும் ஆசீர்வதியும் இரவும் பகலும் உமது பிரசன்னத்தால் நிரப்பி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே ஆமென். இப்போதும் நான் யாவரையும் சேர்ந்தே சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.